வணக்கம் மக்களே. வழக்கம் போல தான் நிஃப்டி வந்து நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த மாதிரி இங்கே இருந்து இதை அடுத்து ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் இங்கே எத்தனை 25,000 தொட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தான். இங்கே இவ்வளோ தூரத்துக்கு வந்தான். 24,000 23,900 கிட்ட வந்தான். வந்துட்டு திருப்பி அவன் மறுபடியும் அந்த 25,000 தொட்டு 25,000க்கு மேலே 200-300 அவன் போனான். அது மேலே இன்னும் போவானா அப்படிங்கிற மாதிரி இந்த இடம் ஒரு இதாக இருந்துச்சு. திருப்பி அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, மறுபடி இங்கே வந்துட்டு திருப்பி கொண்டு போய் 25,000 நிறுத்தியிருக்கான். ஆக இந்த இந்த பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு மேலே இவ்வளோ இங்கே கூட அவன் வரல பாருங்க, இங்கேயே வரல. இதுக்கு மேலே அவன் போனான் 25,000க்கும் 24,000க்குள்ள இந்த மாதிரி அது போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு ஸ்டாக் தான் வந்து எப்படின்னா எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து ஏறிட்டு இருக்கிற ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து இதுக்கு மேலே நம்மளுக்கு இதுக்கு மேலே அது ஏறுவானாங்கிற மாதிரி இதுக்கு மேலே மார்க்கெட் உள்ளபடிக்கு நல்லா கொஞ்சம் இறங்கி ஸ்டாக் எல்லாம் கொஞ்சம் இறங்கினாதான் மறுபடியும் அது ஏறுறதுக்கு இருக்கும். இல்லைன்னா எல்லாமே ஒரே இதாக போயிட்டே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாக் எல்லாம் இருக்கு. பார்க்கலாம் எந்த இது மாதிரி போகுங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து வந்து வெல்ஸ் ஃபண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர். அவங்க வந்து அவங்க வாங்கி வச்சிருக்காங்களா இல்லை வாங்குறதுக்கு கேட்குறாங்களா இல்லை அதில் லாக் ஆயிட்டாங்களா, இன்வெஸ்ட் பண்ண கேட்குறாங்களா, ட்ரேடிங் கேட்குறாங்களா என்னங்கிறது சரியா தெரியல. வெல்ஸ் ஃபண்ட் மட்டும் அவங்க கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அதை எடுத்து பார்த்துக்கலாம் என்னான்னு. இப்போ பார்த்தோம்னா 2015 நம்ம பார்ப்போம். இந்த ரேட்ல இருந்து இந்த 15 வந்து 37 ரூபா இருக்கான், 100 ரூபா இந்த ரேட்டுக்கு பார்ப்போம். 2016 வந்து 100 ரூபா ரேட்ல இருக்கிறான்னு பார்த்துக்குவோம். 2016 100 ரூபா இருக்கிறான். திருப்பி 2017க்கு அவன் இதை தான் பார்க்கணும். நம்ம 30 ரூபான்னு பார்த்தாலும் இந்த இதுல இருந்தா எத்தனை வருஷம், 15 16 ஒரு வருஷத்துக்கு ஏறி இருக்கான். திருப்பி வந்து 2020க்கு அந்த ரேட் வந்திருக்கிறான்னா 3 வருஷம். எத்தனை வருஷம், 2015 இங்க வந்து 2020 5 வருஷம். 5 வருஷத்துக்கு அவன் இது பண்ணியிருக்கான் அந்த ரேட்டை கீழே வர்றதுக்கு. திருப்பி இதுல இருந்து பார்த்தோம்னா 2020 21 20 ஒரு வருஷம். ஒரு வருஷத்துல வந்து அவன் 30 ரூபா ரேட்டுன்னு பார்த்தா இங்க என்ன ரேட்டு, 150 ரூபா ஏறி இருக்கான். 150 ரூபாய்க்கு வந்திருக்கான். திருப்பி அடுத்து 22 21 இங்க 22க்கு திருப்பி ஒவ்வொரு வருஷத்துக்கு அவன் இந்த மாதிரி கொடுத்துருக்குறான். இதை பார்த்துக்கணும். 23 வந்து 66 ரூபா இருந்தா 24 டிசம்பர் இது என்ன ரேட்டு, 168. இது ரேட்டு 60ன்னு பார்த்தாலும் 100 ரூபா. ஒரு 100 ரூபா ரேட். இவன் வந்து எடுத்துக்கிற காலத்துக்கு அவன் கொடுத்துருக்கிற அமௌண்ட் வந்து போதாதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இவ்வளோ காலம் அவன் எடுத்துக்க வேண்டியதில்லை. இது இந்த ஒரு 100 ரூபா எடுக்கிறதுக்கு இவ்வளோ காலம் எடுத்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. இந்த மாதிரியான ஸ்டாக் இப்படிதான் ஏறும். இவங்களோட இது எப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டெக்ஸ்டைல். இதெல்லாம் டெக்ஸ்டைல்லையும் வந்து அவங்க எப்படின்னா இந்த பெட்ஷீட், இந்த பில்லோ கவர், டவல்ஸ் இந்த மாதிரியான இதோட சேல்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி தான் அதோட மூமெண்ட்டும் இருக்கும். டெக்ஸ்டைல் கூட கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இன்வெஸ்டர் பார்த்துக்கலாம். இன்வெஸ்டர் வந்து FII 7957 சுமாராக வச்சிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. DAI அவங்களாம் இதாக வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அது நல்லா இருக்கு. அவங்க நல்லா தான் வச்சிருக்காங்க, வச்சிருக்கட்டும். நமக்கு வந்து ஒரு வளர்ச்சி வேகமா இருந்து ப்ராஃபிட் கொஞ்சம் வேகமா ஏறி போயிட்டு இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும்.
நல்லா இருக்குங்கிறத விட இதை விட நல்ல கம்பெனியெல்லாம் நல்ல வேகமாக போகக்கூடிய நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கம்பெனியெல்லாம் இருக்குதானே. அந்த மாதிரி இருக்கிற போகிற ப்ராஃபிட் நல்லா சேல்ஸ் நல்லா தான் இருக்குது. இந்த வளர்ச்சி கம்பெனி வளர்ந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ப்ராஃபிட் அதுவும் நல்லா தான் இருக்குது. டிவிடெண்ட் ஏன் குறைச்சிருக்காங்கன்னு தெரியல. டிவிடெண்ட் நல்லா முன்னாடி கொடுத்துருக்காங்க, திருப்பி அது 2021 இருந்து கம்மி பண்ணி இங்கே ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு சரியில்லை. சரி, இதோட இது பார்ப்போம். டே சார்ட் எங்க 23, 20, 21, 20 பார்ப்போம். 60 ரூபா இருந்திருக்கானா, 60 ரூபா 70 ரூபா இருந்திருக்கான். இது 21 இருந்து இங்கே 21 ஏப்ரல்ல இருந்து அக்டோபர், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 70 ரூபாயிலிருந்து 170, கிட்டத்தட்ட 100 ரூபா திருப்பி அவன் இறங்கி இருக்கான். எங்க 21 அக்டோபர், நவம்பர், டிசம்பர், திருப்பி இதுல இருந்து பார்ப்போம். 22 ஜான்ல இருந்து 22 மே 5 மாசம் இறங்கி இருக்கான். எங்க பழைய 65 ரேட்டுக்கு வந்துட்டானா 22 மே, 23 மே, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துருக்கான். ஒரு வருஷம் ஒரு கன்சால்டேஷன். இதுல ஏதோ ஒரு விதமா இங்க இருந்து வெளியில வராம இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இங்க வர்றதுக்கு இவ்வளவு காலம், இங்க இந்த கன்சால்டேஷன் இவ்வளவு காலம் யோசனை பண்ணி பாருங்க. 23 ஏப்ரல்ல இருந்து 23 நவம்பர், இது நல்லா இருக்கு இந்த பீரியட். இங்க அதுதான் அந்த இது மாதிரி தான், எது ஐஏஎக்ஸ் மாதிரி தான். இப்படி இவ்வளவு தூரத்துக்கு இப்படி இருந்தான்னா அதுக்கானதை இங்க கொடுக்குறான் பாரு. எவ்வளவு தூரத்துக்கு அவன் படுத்து கிடக்குறானோ அந்த அளவுக்கு அவன் கொடுக்குறான். இங்க இருந்து 23 மார்ச், 23 நவம்பர், 23 மார்ச்ல இருந்து நவம்பர், கிட்டத்தட்ட ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்கு அவன் 70 ரூபாயில இருந்து எங்க கொடுத்துருக்குறான், 170 ரூபா. திருப்பி அந்த ஒரு வருஷம்னாலும் எவ்வளவு கொடுக்குறான், அந்த ஒரு 100 ரூபா தான் கொடுக்குறான். அது பாருங்க, ஒரு 100 ரூபாய்க்கு சில ஸ்டாக் 1 வீக்ல கொடுத்துருவான் 100 ரூபா. இப்படி அவன் கொடுத்துருக்குறான் பாருங்க, எவ்வளவு கொடுத்துருக்கான். ஆமா, 70 ரூபாயில இருந்து 170 ரூபா வந்திருக்கான். அப்ப அந்த 100 ரூபா தான் கொடுக்குறான். இதுதான் அவன் என்னதான் இப்படி வந்திருக்கிறான், இவ்வளவு தூரம் விழுந்து கிடக்குறான்னா அவன் திருப்பி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் திருப்பி அது கொடுத்தானா. நவம்பர்ல இருந்து திருப்பி இறங்குறான். திருப்பி இறங்கினா எங்க இறங்கி இருக்கான், 124, 170. இது எவ்வளோ காலம், நவம்பர்ல இருந்து ஜூன், டிசம்பர், 7 மாசம் இறங்கி இருக்கிறான் இப்படி. அதுக்கப்புறம் இங்க பார்ப்போம் இப்போ உள்ளத. ஜூன் 24, 130 ரூபா. ஜூன் 24, ஆகஸ்ட், 2 மாசம், 130 ரூபா, 200 ரூபா. 200 ரூபான்னு வச்சுக்கோங்க. 130 எவ்வளவு, 70 ரூபா. இது இது ஓகே. இது ஓகேன்னு சொல்லலாம். இந்த மாதிரியாவது போகணும். இந்த மாதிரி போயிட்டு இருந்தான்னா நல்லா இருக்கும். இந்த திருப்பி இப்ப இப்படி வந்திருக்கான் பாருங்க, இப்படி இங்க காமிக்கிறான். இவன் இப்படியே போயிட்டான்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னாலும் அடுத்து நம்ம இதை பார்த்துக்கணும். இதெல்லாம் டெக்னிக்கலி இப்ப நம்ம இதுல இருக்கிறோம். இப்ப நாங்க 23 தான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, 24 ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கூட எனக்கு 24க்கு அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி போகலாம். இந்த கொஞ்சம் இறங்கிட்டு திருப்பியும் போகலாம். இப்படி போகலாம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி போகலாம். இப்படி போய்க்கணும்.
இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக் பார்க்கணும். இப்படி வந்து ரொம்ப வேகமா நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டு என்னன்னா நம்மள அந்த ஸ்பீடு நமக்கு வரணும். ஓரளவுக்கு அது கொஞ்சம் இப்படி ஏறி இறங்கினா கூட நமக்கு ஒரு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான எனக்கு நான் அந்த மாதிரி பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா கூட கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஸ்லோவாக இருந்தால் கூட திருப்பி கொஞ்சம் வேகமாக அது கொடுக்கணும். நம்மளோட ஒரு அமௌண்ட்டை போட்டு நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கான ப்ராஃபிட் ஸ்லோவாக கொடுத்தாலும் ஸ்டெடியாக நமக்கு மொத்தமாக நம்ம கணக்கு பார்க்குறப்ப நமக்கு என்னடா இவ்வளோ காலம் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஓகே நமக்கு ஓகேங்கிற அளவுக்காவது இருக்கணும். எனக்கு இதில் அவ்வளோதான் ஒரு இதில் நம்ம கொடுக்குற டைமை வேற ஏதாவது ஒன்று நல்ல கொஞ்சம் வேகமாக போகிறதோ அல்லது மெதுவாக போனால் கூட நல்ல நிறைய டிவிடெண்ட் கொடுத்து இவங்க டிவிடெண்ட் எல்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அது மாதிரி பார்க்கலான்னுங்கிறது என்னோட கருத்து. இதெல்லாம் என்னோட சொந்த கருத்து தான். டெசிஷன் உங்களோடது. நீங்க உங்களுக்கு அதுல ஒரு இது இருந்தா அது இல்லாம இப்படி சின்ன சின்ன இந்த இடத்துல இருந்து இப்படி கொடுத்து இப்படி எடுத்து அந்த மாதிரியானதுக்கு நீங்க இதுல பார்க்கலாம். அது மாதிரி பார்த்து இது பண்ணிக்கலாங்கிறது அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்களோட எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அதுல ஒரு இது இருந்துச்சுன்னா நானும் கேட்டுக்குவேன். ஓகே, நன்றி, வணக்கம்.